விநாயகர் சதுர்த்திக்கு கருணாநிதியும் சொல்ல மாட்டார், ஜெயலலிதாவும் சொல்லார். அதையே ஃபாலோ பண்ணி விஜயும் வாழ்த்து சொல்லாமல் தவிர்ப்பதற்கு காரணம் அதுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. விஜய் என்ன சொல்கிறாருன்னா, தான் முதலமைச்சர் வேட்பாளர். இவர் வேறு யாரோடு கூட்டணி சேர்ந்தாலும் விஜயகாந்துக்கு நேர்ந்த நிலைமை தான் இவருக்கும் நேரும் என்பதுதான். திமுக கட்டுப்பாடு இருக்கிற காவல்துறை இந்த மாநாட்டுக்கு 21 கேள்விகளை எந்த கட்சிக்கு கேட்டதில்லை. ஒரு புது கட்சி, இந்த கட்சி வளர்ந்துடக்கூடாது, திமுகவுடைய ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது, திமுக வாக்கு வங்கி விஜய் கட்சிக்கு போயிடக்கூடாது, இப்படியான நோக்கத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. பல கோடிகள் செலவு செய்து மக்கள் பெருந்திரள் கூட்டத்தை காண்பித்தால்தான் இந்த இயக்கம் வெற்றி பெறும், மற்ற தலைவர்கள் இந்த இயக்கத்தை நோக்கி வர ஆரம்பிப்பார்கள். ஏன்னா திமுகவுடைய அதிருப்தியாளர்கள் பூராம விஜய் கட்சிக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட கலந்துரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தாவேக பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கு, இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு தேர்தலில் நின்று ஒரு 5% வாக்கு இல்லைன்னா ஒரு 7% வாக்கு வாங்கிய பிறகுதான் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்படும். நீங்கள் 2 தேர்தல்களில் ஒரே சின்னத்தில் 7%, 8% இப்படி வாங்கினா இந்த வருடம் பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதே போன்று ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை தமிழக வெற்றி கழகத்துக்கு தலையாய கடமையாக இருக்கிறது. இதில் வெற்றி பெற்றால்தான், குறைந்தது முதல் தேர்தலிலே 5% வாக்குகளை வாங்கினால்தான் இது தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக மக்கள் மனதில் அங்கீகரிக்கப்படும். ஏன்னா முதல் ஸ்ட்ரோக்கிலேயே கமலஹாசன் 4% வாங்கினார், சீமான் 4% வாங்கினார், தினகரன் 4% வாங்கினார். இதெல்லாமே ஒரு 7-10 வருடங்களுள் நடந்த விஷயம். அதே போல் முதல் 2026 தேர்தலையே விஜய் 5% வாங்கினால் மட்டும்தான் இது ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்படும், மக்கள் மனதிலும் அங்கீகரிக்கப்படும். இல்லை என்றால் மக்கள் இவர்களை மறந்து விடுவார்கள். கமலஹாசன் மறந்தது போல், டிடிவி தினகரனை மறந்ததை போல, விஜயகாந்த் கட்சியை மறந்ததை போல மக்கள் மறந்துடுவாங்க. வருகிற 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் மாநாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒத்தி வைக்கப்பட்டதா ஒரு தகவல் வந்திருக்கே, இது உண்மையா? இல்லை, காவல்துறை 21 கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இந்த 21 கேள்விகளை பதிலளித்தால் உங்களுக்கு மாநாடு அனுமதி கொடுக்கப்படும். எத்தனை ஆண்கள் வருவார்கள், பெண்கள் எத்தனை பேர், எத்தனை வாகனம், எத்தனை மாவட்டம், தலைவர் எப்படி வருவார், எப்போ கூட்டம் ஆரம்பிக்கும், எப்போ முடிக்கும், என்ன தீர்மானம் போகிறீங்க, இப்படி 21 கேள்விகளை விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் அவர்கள் கேட்டிருந்தார். இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும், இல்லைன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இதுதான் காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட செய்தி. அப்போது இதில் மாற்று ஏற்பாடு நடந்தால் கூட்டம் ஒத்தி வைக்கப்படும், இல்லைன்னா கூட்டம் நடக்கும். இதை அந்த கட்சியினுடைய மற்றொரு தலைவர் புஷி ஆனந்த், முன்னாள் பாண்டிச்சேரி சுயேட்சை எம்எல்ஏ, இதை சொல்லியிருந்தார். இதன் அடிப்படையில் கூட்டம் நடப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவதற்கு விஜய் கட்சி தயாராக இருந்தது. இதனுடைய விளைவு என்ன நடக்கும் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. நடக்குமா, இல்லை ஒத்தி வைக்கப்படுமா, இல்லை நீதிமன்றத்துக்கு போவார்களா என்பது நாளை தெரியும். மாநாட்டிற்கு அனுமதி தராம ரொம்ப நாளாவே இழுத்தடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இப்போ கடைசியாக அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? இல்லைம்மா, அதாவது திமுக கட்டுப்பாடு இருக்கிற காவல்துறை இந்த மாநாட்டுக்கு 21 கேள்விகளை எந்த கட்சிக்கு கேட்டதில்லை. இப்போ சிறுத்தைகள் திருச்சியில் மாநாடு நடந்தது, அதிமுக மாநாடு நடந்தது, திமுக மாநாடே நடந்தது சேலத்தில்.
அப்போ இந்த 21 கேள்விகள்லாம் கேட்கப்படவில்லை. இது ஒரு புது கட்சி. இந்த கட்சி வளர்ந்துடக்கூடாது. திமுகவுடைய ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது. திமுக வாக்கு வங்கி உடைந்து விஜய் கட்சிக்கு போயிடக்கூடாது. இப்படியான நோக்கத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. இதை நீங்கள் எந்தெந்த வாகனம் வருதுன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து துறை அதிகாரி அவர்களை நீங்கள் இப்போ பர்மிட் கொடுக்க முடியாது. இதை வளமே நடக்கிறதா. அதிமுகவுக்கும் இப்படி அழுத்தம் கொடுப்பாங்க, மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் அழுத்தம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வளமையாக நடப்பது தான். நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த மாநாட்டை நடத்துவது தான் நீங்கள் முதல் கட்ட திமுக எதிர்ப்பை வெற்றி பெறுகிற ஃபார்முலா. இன்னொரு ஒரு செய்தி ஐயா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் வந்து அதிமுக திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வந்து இணைய போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது உண்மையா? இல்லை, இப்போ சிஞ்சி ராமச்சந்திரன் முன்னாள் மத்திய அமைச்சர், இப்போ அவர் தான் அவைத் தலைவராக நியமிக்க போவதாக விஜய் கட்சியிலிருந்து செய்தி பரப்புகிறாங்க. ஐயா பல கருப்பையா, அவர் மூத்த காங்கிரஸ் பற்றாளர், அவர் அதில் சேருவதாக செய்தி சொல்கிறாங்க. தமிழருவி மணியனை பேசி கொண்டு இருப்பதாக சொல்கிறாங்க. திமுக அதிமுக காங்கிரஸில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சுயமரியாதை பாதிக்கப்படாமல் இருக்கணும், என்கிட்ட ஆலோசனை கேட்கணும், சும்மா நாங்கள் டம்மி பீஸாலாம் இருக்க மாட்டோம், எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டால் நாங்கள் இணைந்து கொள்ளுவோம், எங்களுடைய ஆலோசனை படி இந்த கட்சி எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் வெற்றி பெறுமே தவிர இந்த கட்சி அனுபவம் இல்லாத நபர்கள் சொல்லுவதை கேட்டு இந்த கட்சி தோல்வி அடைந்து விடக்கூடாது. இதுதான் அவர்களுடைய கருத்து. ஆக விஜய் இறங்கி வருவாரா, இல்லை அந்த மூத்த தலைவர்கள் இறங்கி வருவாங்களா என்பது கட்சி மாநாடு முடிஞ்சு பரபரப்பு இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு யார் கட்சியில் இணைகிறார்கள், யார் துணை பொதுச் செயலர் ஆகிறாங்க, யார் பொதுச் செயலர் ஆகிறாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் மாநாடில் 45,000 பேர் கூடுவதாக செய்தி வருது. ஆனால் அந்த 45,000 பேர் கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? 45,000 பேருக்கான பந்தல் இருக்கா? 45,000 பேர்னால் ஒரு வாகனத்துக்கு 50 பேர், ஏறக்குறைய ஒரு 2000 3000 ஒரு மாவட்டத்துக்கு 500 வாகனம்னா 60 மாவட்டத்துக்கு நீங்கள் ஏறக்குறைய ஒரு 5000 வாகனம் வருமா? இதெல்லாம் பார்த்த பிறகு தான் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் விஜய் மீது தங்களுடைய பார்வையை திருப்போம். இல்லைன்னா திருப்பாது. ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும், பல கோடிகள் செலவு செய்து மக்கள் பெருந்திரள் கூட்டத்தை காண்பித்தால்தான் இந்த இயக்கம் வெற்றி பெறும், மற்ற தலைவர்கள் இந்த இயக்கத்தை நோக்கி வர ஆரம்பிப்பார்கள். இதெல்லாமே இந்த மாநாட்டு பிரம்மாண்டத்துக்கு பிறகுதான் நடக்கும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 நிபந்தனைகளோட காவல்துறை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மாநாட்டு வைக்கிறதுக்கு. இதில் அந்த 33 நிபந்தனைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல வைக்கிறாங்க பார்த்தீங்களா மாநாட்டில், அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமரா இருக்கணும், 2 மணிக்கு வந்து மாநாடு தொடங்குதுன்னா 2 மணிக்குள்ளே தொண்டர்கள் வரணும், 2 மணிக்கு மேலே வரவங்க வண்டியெல்லாம் நிறுத்தணும், இப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்களே. எதுக்காக? நிறைய பேர் இப்போ திமுக அதிமுக விசிக இவங்கெல்லாம் மாநாடு போடும்போது இந்த மாதிரி ஒரு நிபந்தனைகள்லாம் காவல்துறை வச்சதில்லை. ஏன் விஜய் கட்சிக்கு மட்டும் இப்படி வைக்கிறாங்க? விஜய் கட்சியுடைய வாக்கு வங்கி திமுகவிலிருந்து பிரிக்கப்படும்னு அஞ்சுறாங்க. ஏன்னா திமுகவுடைய அதிருப்தியாளர்கள் பூராமே விஜய் கட்சிக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 60 மாவட்டங்கள், 234 சட்டமன்ற தொகுதி, இங்கே அதிருப்தியாளர்கள் பூராமே விஜய் கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா விஜய் கட்சி வளருகிற கட்சி, ஆள் பற்றாக்குறை இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா நமக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கும், எதிர்காலம் இருக்குது,
மேயர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், பதவி கிடைக்கும். பதவி கிடைத்தால் பணம் கிடைக்கும், பணம் கிடைத்தால் புகழ் கிடைக்கும். இதெல்லாமே விஜய் கட்சியில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான கட்சியாக இளைஞர்களுக்கு தெரியுது. திமுகவுக்கு அது ஒரு பெரிய இடர்பாடாக இருக்குது. அதனால தான் திமுக தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். அகில இந்திய தலைவர்கள்லாம் இந்த கட்சியில் வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கே, அது உண்மையா? இல்லை, அகில இந்திய தலைவர்களெல்லாம் முதல் கூட்டத்திலே வரமாட்டாங்க. இது 2026 தேர்தலில் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 10% வாக்கு, இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை தமிழக வெற்றி கழகம் தங்களோடு இணைத்து கொண்டால்தான் வட இந்திய தலைவர்களுடைய பார்வை இந்த விஜய் மீது திரும்பும். நீங்கள் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் தான் கட்சி ஆரம்பிக்க சொன்னார், ராகுலை அடிக்கடி சந்திப்பார் விஜயும் விஜயுடைய அப்பாவும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க, ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு சொன்னவரே ராகுல் காந்தி தான். அதனால் ராகுல் காந்தியை நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடுறோங்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி திமுகவை எதிர்த்து வரமாட்டார். திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது. அதனால் வட இந்திய தலைவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ மாநாட்டோட தேதி தள்ளி வைக்கிறாங்களா, அதுக்கு ரீசன் இதுதான் அந்த ரீசனா? இல்லை, வட இந்திய தலைவர்கள் வருவதாக வாக்குறுதி கூட கொடுத்துருக்கலாம். காவல்துறை நெருக்கடியிலும் தப்பிப்பதற்காகவும் இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் இந்த மாநாட்டினுடைய பிரம்மாண்டத்தை கூட்டுவதற்கு பல வகையில் திட்டமிடுகிற இவர்கள் வட இந்திய தலைவர்கள் தேதியை இப்போ கொடுப்பதற்கு காலதாமதப்படுத்திய காரணத்தினால பின்னால் ஒரு தேதியை தர்றேன், இப்படி ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்கலாம். ஆக தேதியை தள்ளி வைப்பதற்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கும். முக்கிய காவல்துறை நிபந்தனைக்காக மாநாடு தள்ளி வைப்பதற்கு வாய்ப்பில்லை. வட இந்திய தலைவர்கள் வருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தால் பின்னால் ஒரு தேதியை தள்ளி வைங்க, நாங்கள் வர்றேன், இப்படி வாக்குறுதி கொடுத்தால் கூட தேதி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபியிலேருந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏன் வந்து விஷ் பண்ணல? அவர் வந்து ட்விட்டர் பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சி சைட்லேருந்து பக்ரீத்து, அப்புறம் வந்து கிறிஸ்மஸ், எந்த ஒரு பண்டிகை இருந்தாலும் அதுக்கு வந்து விஷ் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏன் வந்து அவர் எந்த ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிக்கலை, இந்து மதத்தை ஏதாவது குறை சாட்டாரா அப்படின்ற மாதிரி பிஜேபி கேள்வி கேட்குறாங்களே, அது உண்மையா? விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை எதிர்க்கணும். பிஜேபியை எதிர்த்தால்தான் தமிழ்நாடு சனாதன எதிர்ப்பு அரசியல், திராவிட அரசியல் என்பதை பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில். பிஜேபி எதிர்த்தால்தான் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் ஓட்டு போடுவார்கள், கிறித்துவ மக்கள் ஓட்டு போடுவார்கள், தலித்துக்கள் ஓட்டு போடுவார்கள். இது அவருடைய வாக்கு வங்கியினுடைய விஜயினுடைய வாக்கு வங்கி, வாக்கு பெட்டிக்குள் இந்த வாக்கை அடைத்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு பேருமே பிஜேபி எதிர்ப்பதின் மூலம்தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிறத விஜய் தெரிஞ்சிருக்கலாம். ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது மோடியா லேடியா இந்த வசனம்தான் ஜெயலலிதாவுக்கு 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சனாதன எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு தான் திமுகவுக்கு போன தேர்தலில் 39 வெற்றி பெற வச்சுது. 38 பாண்டிச்சேரி விட்டுருங்க, ரவீந்திரநாத் மட்டும் ஒன்று ஜெயிச்சார். இந்த தேர்தலில் மோடி எதிர்ப்பு தான் 40க்கு 40. இதை விஜய் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார். நம்ம கட்சி ஆரம்பித்தா பிஜேபி எதிர்ப்பாக இருந்தால் தான் சிறுபான்மை முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துக்கள், கம்யூனிஸ்டுகள், திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க. பிஜேபி தான் தமிழ்நாட்டில் மெயின் வில்லனே பிஜேபி தான்.
பிஜேபி யார் எதிர்க்கிறார்களோ அந்த வாக்கு பூரா நமக்கு கொடுக்கும். இப்போ திமுக அறுவடை பண்ணிகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் வாக்கு அறுவடை பண்ணுது, தலித் வாக்கு, முஸ்லீம் வாக்கு, கிறிஸ்துவர் வாக்கு, எல்லா வாக்கையும் இப்போ யார் கொடுக்குது? திமுகவுக்கு. அதை அந்த வாக்கை பெறுவதற்கு தான் எடப்பாடி பிஜேபியோடு நீங்கள் முரண்டு பிடிச்சு கொண்டு வெளியே வந்துட்டார். பிஜேபி வாக்கு திமுக பாதி அதிமுக 2 பேருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது 2026 சட்டமன்ற தேர்தலில். அதை மொத்தமாக விஜய் தன் பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறார். அதனால தான் விநாயகர் சதுர்த்தி என்பது பிஜேபி விழா. ஏன்னா தீபாவளிக்கு திமுக வாழ்த்து சொல்லாது, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாது, அதையே ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்? அப்போ தான் முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க, கிறிஸ்தவர் ஓட்டு போடுவாங்க, தலித் மக்கள் ஓட்டு போடுவாங்க, கம்யூனிஸ்டுகள், இவர்கள் எல்லாமே பிஜேபி எதிர்ப்பு முகாம் தான் இருப்பாங்க. பிஜேபி எப்போ சேர மாட்டாங்க. அதுதான் விநாயகர் சதுர்த்திக்கு கருணாநிதி சொல்ல மாட்டார், ஜெயலலிதாவும் சொல்லாது. அதையே ஃபாலோ பண்ணி விஜயும் வாழ்த்து சொல்லாமல் தவிர்ப்பதற்கு காரணம் அதுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியை தான் ஈர்ப்பதற்கான திட்டம்தான் விநாயகர் சதுர்த்தி தவிர்க்கப்பட்டது. RS பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இதுக்கு பின்னாடி ஏதாவது பின்னணி இருக்கா? இல்லை, RS பாரதியை பொறுத்த வரைக்கும் 26 எப்படியா ஜெயிக்கணும் திமுக. நேரு சொல்கிறாரு நிறைய எதிரி உருவாயிட்டாங்கிறார், விஜய் தான் சொல்கிறார் திமுகவுக்கு நிறைய எதிரிகள். அப்போ எதிரிகள் வாக்க பிரிப்பார்கள். பிஜேபி ஒரு எதிரி, சீமா ஒரு எதிரி திமுகவுக்கு, அதிமுக ஒரு எதிரி, இத்தனை எதிரி யாருக்கு? திமுகவுக்கு. அப்போது எதிரிகளே இல்லாமல் செய்துட்டா திமுக ஆட்சிக்கு வந்துடும். விஜயை திமுக கூட்டணி சேர்த்துக்கணும், பிஜேபி தான் கூட்டணிங்குது, அதிமுக அவர் கூட்டணி, சீமா அவர் கூட்டணி. விஜய்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த டிமாண்டை திமுக என்ன சொல்லுது? யோ எங்கள் பக்கம் சேர்ந்தாலும் சேர்ந்துக்குங்கய்யா. இப்படி இதற்கான திட்டத்தை கருத்தை தான் RS பாரதி சொல்கிறார். எச் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து திராவிட கொள்கை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதை வச்சு இதை சொல்கிறாரு? விஜய் கட்சி பேரில் தமிழக வெற்றி கழகம்னு இருக்குது. தமிழக திராவிட வெற்றி கழகம்னு சொல்லலை. திராவிடத்தை தவிர்த்திருக்கார், தமிழ் தேசியத்தை ஆதரிச்சிருக்கார். தமிழ் தேசியம் என்பதே நீங்கள் ஆரியத்திற்கு எதிரானது, இந்தியத்திற்கு எதிரானது, பிஜேபிக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது. அதுதான் தமிழ் தேசியம். அதனால தான் திராவிட இயக்கங்கள் 75 ஆண்டு காலமாக தமிழகத்தை பின்னோக்கி தள்ளிவிட்டது. அதை தான் நான் முறியடித்து முன்னோக்கி இந்த தமிழக வெற்றி கழகத்தை நான் நகர்த்த போகிறேங்கிறாரு. இதுதான் எச் ராஜாவுக்கு. இவர் ஒரு திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவர். நேரடியாக தமிழ் தேசியன்னு சொல்லலை. திராவிடம் என்பதே நீங்கள் பிஜேபிக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது, சாதிக்கு எதிரானது, மண்டல் கமிஷனுக்கு எதிரானது, இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது இதைத்தான் திராவிட இயக்கத்தினுடைய பாதையில் விஜயும் பயணிக்கிறார். இதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகமும் திராவிட இயக்க கொள்கை தான். திராவிட இயக்கம் என்பது RSS பிஜேபிக்கு எதிரானது. இதைத்தான் எச் ராஜா தெளிவாக கூறுகிறார். இவர் ஒரு திராவிட சிந்தனையாளர், சனாதன எதிர்ப்பாளர் என்பதுதான் மறைமுகமாக உள்ள பதில். அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்க சொல்லலை அப்படின்னா திராவிட கொள்கையா? திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரான கொள்கை, ஆரியம் என்பது திராவிடத்துக்கு எதிரான கொள்கை. இரண்டு தான் முரண்பாடு. தமிழ்நாட்டில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே திராவிட இயக்க அரசியலை தான் சித்தாந்தமாக வைத்திருக்கிறார்கள். அப்போது திமுகவுன்னு நீங்கள் இப்போ அதிமுகவாகட்டும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, வேல்முருகன், அத்தனை கட்சிகளுமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள். முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் 2 பேருமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள். அப்போது திராவிட இயக்கம் என்பது தமிழ் தேசியம் என்பது இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கிறது.
அந்த அடிப்படையில் தான் ஹெச் ராஜா இவர் ஒரு திராவிட இயக்க அடையாளங்கிறார். பிஜேபி எதிர்ப்பாளர், சனாதன எதிர்ப்பாளர், இப்படித்தான் விஜயை அவர் அடையாளம் கண்டுகொள்கிறார். அது உண்மையும் கூட தான். ஏன்னா தமிழ்நாட்டு களம் திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி இருந்து நீங்கள் பிஜேபியை, ஆர்எஸ்எஸ்ஐ, பஜ்ரங் தளை எதிர்த்தால்தான் அந்த மக்கள் ஓட்டு போடுவான். அதைத்தான் ராஜா புதுவெளியில் சொல்லுகிறார். ஆனால் திமுக விஜய்க்கு பயப்படுதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை, திமுக 75 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்ட கட்சி, இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி. விஜய்யுடைய வாக்கு வங்கி 26 தேர்தலில் தெரிஞ்சாதான் திமுக பயப்படும். உங்கள் வாக்கு வங்கி என்னென்னு தெரியாமல் எப்படி பயப்படும்? உங்களுக்கு எத்தனை சதவீத வாக்கு இருக்குது? மக்கள் மத்தியில் 5, 7, 9, 11? இப்படி ஏதாவது ஒரு அளவீடு தெரியணும். தெரியாத வரை திமுக பிஜேபிக்கு பயப்படலை. அதே போல் தமிழக வெற்றி கழகத்துக்கோ, அது வெற்றி கழகம் இப்போ தான் அது குழந்தை தவக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் திமுக ஓட ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ தவழ்பவர்களை பார்த்து ஓடுபவர்கள், நடப்பவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்காக தலையாய கட்சியாக உலா வருவோன்னு சொல்லி விஜய் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, எல்லா கட்சிகளுமே திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், நாம் தமிழர், வேல்முருகன், பாமக, விடுதலை சிறுத்தை, வைகோ, எல்லாருமே மக்களுக்கான கட்சி தான். ஆனால் மக்கள் தனக்கான கட்சின்னு யாரையும் முடிவு பண்ணல. திமுக, அதிமுகவை தவிர மக்கள் தனக்கான கட்சின்னு யாரையும் முடிவு பண்ணல. இப்போ சீமான் 8% ஓட்டை திமுக, அதிமுகவுக்கு எதிராக வாங்கக்கூடிய நிலையை வளர்ந்திருக்கிறார். அப்போ அவருடைய வாக்கு வங்கி முழுக்க முழுக்க திமுக, அதிமுக எதிரான வாக்கு வங்கி, மக்களுக்கான வாக்கு வங்கி. இந்த மக்களுக்கான வாக்கு வங்கி 10 எப்போ 20 ஆகும், 20, 25 ஆனால் தான் நீங்கள் விஜய் சொல்லுவதைப் போல இது மக்களுக்கான கட்சி இப்படி நீங்கள் அறைகோல் விட முடியும். விஜய் கட்சியுடைய வாக்கு வங்கியே தெரியாமல் இது மக்களுக்கான கட்சி என்று சொல்லுவது ஏற்புடையது அல்ல. 2026 விஜய் அவர்களோட கட்சி எந்த அளவுக்கு வாக்குகளை பெறும்? 2026 5% வாக்குகளை பெற்றாலே அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். 10% வாய்ப்பே இல்லை. 25% வாங்கி தனிப்பெரு கட்சியாக நின்றால் மட்டும்தான் கூட்டணி கட்சிகள் இவரோடு சேருவார்கள். அது 24 நடக்குதா, 31 நடக்குதா, இல்லை இப்போவே விஜய் ஆட்சி பிடிச்சிருவாரா என்பதெல்லாம் தேர்தல் களத்தில் தான் முடிவு செய்ய முடியும். கற்பனை களத்தில் முடிவு செய்ய முடியாது. எனக்கான ஒரு சந்தேகம், இப்போ விஜய் அவர்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது அவங்க தொண்டர்களுக்கு ரொம்பவே ஒரு 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 ஹாப்பி தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து கூட்டணி கூட சேருதை வந்து அவங்களோட தொண்டர்கள் எந்த அளவுக்கு பார்ப்பாங்க? ஒருவேளை கூட்டணி கூட சேரத்துக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா? இல்லை, விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகள் தான் அவர் கூட்டணி வைப்பார். ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்போ சீமானம் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார். சீமா முதலமைச்சரா, விஜய் முதலமைச்சரா? இந்த போட்டியில் இந்த கூட்டணி உடைஞ்சு போச்சு. இப்போ இதே போன்று தான் விஜயை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் கேண்டிடேட். எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா நான் தான் முதலமைச்சர். யாரையும் முதலமைச்சர் ஆக்க வரைக்கும் நான் கட்சி ஆரம்பிக்கல. விஜயகாந்த் இதே ஃபார்முலா தான். 2004 கட்சி ஆரம்பித்தார். 1 எம்எல்ஏ, 4 எம்எல்ஏ, அப்புறம் 29 எம்எல்ஏ. இவரை முதலமைச்சராக மக்கள் ஓட்டு போட்டால் இவர் ஜெயலலிதா முதலமைச்சராகிறதுக்கு நிற்கிறார். மக்கள் மறந்துட்டாங்க. இதே நிலைமை தான் விஜய்க்கு. விஜய் முதலமைச்சராக்கணும், லஞ்ச லாவணி ஊழல் இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கணும் என்பதுதான் மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. இவர் வேறு யாரோடு கூட்டணி சேர்ந்தாலும் விஜயகாந்துக்கு நேர்ந்த நிலைமை தான் இவருக்கும் நேரும் என்பதுதான் எதிர்காலத்தில் இது மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பத்திரிகையாளரையும் சந்திச்சதில்லை. ஏன் வந்து இப்போ வரைக்கும் அவர் சந்திக்காமல் இருக்காரு? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா பத்திரிகையாளர்களை சந்திப்பார். சினிமாவில் அவர்
ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர். அவரை விட நல்ல டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, நல்ல ஃபைட்டர் கிடையாது, நல்ல நடிகர் கிடையாது. இல்லை சினிமாவுக்கு தான் பிரபுதேவாவை மிஞ்சிய நடனம், யாரையும் மிஞ்சிய வசனம். ஆனால் அரசியலுக்கு இது எடுபடுமா? அரசியல் என்பது பெரிய போராட்டத்துக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த கோயிலை விஜயை பொறுத்த வரைக்கும் தாக்கு பிடிப்பாரா என்பது ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு தான் கூறக்கூடியதாக இருக்கும். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க மாதிரி விஜய் அவங்களும் வர முடியாதுன்னு ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரித்தால் யார் வேண்டானாலும் எம்ஜிஆர் ஆகலாம், ஜெயலலிதாவாகலாம், கருணாநிதி ஆகலாம். ஆனால் மக்கள் ஏறக்குறைய ஒரு 2 கோடி பேரை இருக்கக்கூடிய வசியம் இருக்கா, அரசியல் இருக்கா, அனுபவம் இருக்கா, இதெல்லாம் மக்கள் பார்க்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலாம். அதை அவர் ஈடு செய்தால் முதலமைச்சர் வேட்பாளர், ஈடு செய்யலினா பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து காணாமல் போயிட்டான். சிவாஜி உட்பட. ரஜினி ஆரம்பிக்க சொல்லிட்டு ஆரம்பிக்காமே போயிட்டார். இப்படியான ஒரு பெரிய நெருடல் இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் விஜய்க்கு தலை மீது நிறைய வேலை இருக்குது. அந்த வேலைகளையெல்லாம் தீர்த்து வைத்தால், முடித்து வைத்தால் முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கும். இல்லைன்னா முளையிலேயே கருகி போகும் அந்த கட்சி. இப்படி பல கட்சி கருகி போச்சு. சிவாஜியை விட ஒரு பெரிய ரசிகரை இல்லை. சிவாஜி அரசியல ஒரே தேர்தலோட தமிழக முன்னேற்ற முன்னணி அந்த கட்சி காணாமே போச்சு. அதே போன்று போய்விடக்கூடாது. அவர் நீண்ட காலம் நின்று அரசியல் களத்தில் தன்னை ஒரு வலிமையான தலைவராக உருவாக்கி கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. செப்டம்பர் 5 கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த கோட் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 லீட் கொடுக்குற மாதிரி இருந்தது. விஜய் அவர்கள் அரசியல் வந்துட்டார் அப்படின்னும் போது தளபதி 69 தான் அவரோட கடைசி படம். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக பார்ட் 2 லீடு கொடுத்தாரு? அப்போ அரசியல் பின்னாடி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா? கால் வச்சுட்டு பின்னாடி போகிறதுக்கு அவர் இன்னும் ஒரு 2 படம் எடுத்துகிட்டு திரைப்பட வாழ்க்கை முடிவு செய்துட்டு நான் அரசியலுக்கு வரேன்னாரு. ஆனால் கோட் படம் முடிந்த பிறகு நீங்கள் அடுத்த திரைப்படத்துக்கு கமிட் ஆகியிருக்காரு. அதுவரை ரசிகன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கணும், அவன் தேர்தலை சந்திக்கணும். அதுக்கான வாய்ப்புக்கு இல்லை. அது விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் அந்த வாய்ப்பு இல்லை, தொண்டர்களுக்கும் வாய்ப்பு இல்லை. கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஒரு வருஷம் கழித்து இன்னும் படம் 2 படம் எடுக்கணும், படம் சம்பாதிக்கணும் போனீங்கன்னா மறந்துடுவோம். பல தலைவர்களை தமிழ்நாடு மறந்துருக்கு. அதே போல் எம்ஜிஆர் இறுதி காலத்தில் நீங்கள் சினிமா எடுக்காமல் அவர் அமைச்சராகிட்டார். அமைச்சரானவர் மத்திய அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்குறாரு, நம்ம நடிக்க போகிறோன்னு. மத்திய அரசாங்கம் ஒன்று நடித்தா நீங்கள் திரைப்பட தொழில் இருங்க, இல்லைன்னா அரசியல் இருங்க, 2 ஒரே அதை செய்யக்கூடியதான. அப்போ பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் ஒரு கடிதம் அனுப்புகிறார். அனுப்பிய பிறகு அரசியல் தான் வேணும், சினிமா நடித்தாச்சுன்னு சினிமா தூரத்துக்கு போட்டு அவர் அரசியல்வாதியாக மாறுறார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இதே போல் விஜய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ விஜய் அவர்கள் சினிமா அந்த ஒரு இதில் தான் தூக்கி வச்சு கொண்டாட முடியும், அரசியல் சைடில் முடியாதோ? அரசியலில் அவர் நிரூபிக்கவே இல்லையே, சினிமாவில் தான் நிரூபிக்கிறாரு, அரசியல் தான் நிரூபிக்கப்படவில்லை. விஜயோட அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, விஜயுடைய அரசியல் அறிவு இதுவரை நிரூபிக்கப்படவே இல்லை. பல பிரச்சனைகள், நீங்கள் ஸ்டெர்லைட் பிரச்சனை, கள்ளக்குறிச்சி பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனையாக இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய அரசியல் திமுக அதிமுக அரசியலில் குடநாடு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனைகளும் விஜய் தெளிவாக பதில் சொல்லியதாக எந்த பதிவும் இல்லை. இனிமேலால் சொல்லுவாரா, மாநாட்டின் மூலம் சொல்லுவாரா என்று தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், வேல்முருகன், பாமக, வைகோ எல்லாம் மாநாடு ஆரம்பித்த பிறகு ஒரு தெளிவான அரசியலை விஜயிடமிருந்து எதிர்பார்க்கலாமா? நடிகனா அல்ல, தலைவனா. அதை அனைத்து தலைவர்களிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் நிரூபிக்க வேண்டிய தேவை விஜய்க்கு இப்போ தலை மீது தொங்கிக் கொண்டிருக்கிறது.
நிரூபித்தால் மற்ற தலைவர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைனா நடிகராகவே தொடர்வதை தவிர வேறு வழி இல்லை. உங்களுடைய நேரங்களை எங்களுக்காக செலவழித்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.